ஏன் கொஞ்சம் தள்ளு, நம்ம கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மா. அண்ணாச்சி இருக்காங்களா? இருக்காரு, போங்க. அண்ணாச்சி இருக்காரா? இருக்காரு. உள்ளேயே உட்கார்ந்து இருந்தா இப்படி வெளியே வந்து பாருங்க. நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு வரவேற்புன்னு. எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஊர் மதிக்கிற அளவுக்கு நம்ம பையனை பெரிய மனுஷன் ஆகிட்டோம். நீங்க ஒண்ணும் பெரிய மனுஷன் ஆக்கல, அவனா வளர்ந்து பெரிய மனுஷன் ஆகிட்டான். என்ன பரமசம், பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுமேனு பதறி போய் ஓடி வந்தீங்களா? ஆமாங்க. கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்னும் அரை மணி நேரத்துல உங்க பொண்ணோட கழுத்துல தாலி ஏறிடும். தைரியமா போயிடும். ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. ஒரு நிமிஷம், எதுவானாலும் கொஞ்சம் முன்னாலே சொல்லி அனுப்புங்க. சரிங்க அண்ணாச்சி. வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வணக்கம். என்னம்மா, கால் எப்படி இருக்கு? நீங்க பண்ண உதவினாலதான் அண்ணாச்சி ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் உயிர் பழைச்சிருக்கேன். கவலைப்படாதம்மா, சீக்கிரமா நடந்துருவேன். மறுபடியும் டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன செலவானு பரவாயில்ல, குழந்தை சீக்கிரமா நடக்கணும். வரேன் பாப்பா. வணக்கங்க. அமைச்சர் வடிவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வடிவேல் அவர்கள், தங்க தலைவன் வடிவேல் அவர்கள், எங்களின் இதய தெய்வம் அண்ணன் வடிவேல் அவர்கள், அமைச்சர் வடிவேல் அவர்கள், அமைச்சர் வடிவேல் அவர்கள். போகும்போது தடுக்குது. பாத்திரம் மேல ஆசைப்படுறது போல இருக்கு. அண்ணன் வடிவேல் அவர்கள், அமைச்சர் வடிவேல் அவர்கள் 28வது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வணக்கம் வணக்கம். நம்ம அப்பா காலத்துல இருந்து அண்ணாச்சிக்கு நமக்கு ஆவாதே, அவர்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா? தேர்தல்ல ஜெயிக்கணும்னா எவங்காலா இருந்தாலும் உழுவணும். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதி ஆக முடியும். எதிரி என்ன தேர்தல் வரைக்கும் இந்த நபர் கைட்டு விட்டுருவோம். நாம ஜெயிக்கணும்னா அடுத்தவன் கால உழணும், நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவன் நம்ம கால உழணும். அவ்வளவுதான். உங்க கொள்கை பிடிப்புக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க தான் அமைச்சர். நீ தம்பி. நமது வேட்பாளர் தங்கபாண்டியனை ஆதரித்து மாண்புமிகு அமைச்சர் வடிவேலு அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். அமைச்சர், 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 அமைச்சர். அண்ணாச்சி இருக்காரா? இருக்காரு. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் தான். வணக்கம் 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 அம்மா. வணக்கம்மா. வணக்கம். மழை கொண்டா கொண்டா எங்க கட்சி சார்பா. வணக்கம். பரவாயில்ல உட்கார்றேன். நம்ம தொகுதியில இப்ப இடைத்தேர்தல் வருது, அது அண்ணாச்சிக்கு தெரியும். பையன் நம்ம கேண்டிடேட் பேர் தங்கபாண்டியன். உட்காருங்க. ஏய், பரவாயில்ல உட்காரட்டும். இருக்கட்டும். அண்ணாச்சி முன்னாடி எப்படி சிஎம் இந்த தொகுதியை நம்மள நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. பிரஸ்டீஜ் தொகுதியா போயிடுச்சு. ஜெயிச்சா ஆகணும். அப்படி ஜெயிச்சாதானே நம்ம செல்வாக்கு சிஎம் கிட்ட உயரும். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஏழைங்களுக்கு நல்லது பண்ணலாமேன்னு பாக்குறேன். அண்ணாச்சி சொன்னாதான் இந்த தொகுதியே கேட்கணும். பிறந்த குழந்தைக்கே தெரியும், எனக்கு தெரியாதுங்களா? அதான் நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். அதாவது நானே மறந்துட்டேன். உங்க பெரிய மனசுக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்குவீங்களா? அதான் வந்திருக்கேன். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அரசியல் அனுபவங்கள்லாம் எப்படி? பெரிய பிசினஸ் மேக்னெட். அது 7 பிராண்டி கடை வச்சிருக்காரு, 4 சீட்டோட கிளப் வச்சிருக்காரு. லாட்ஜி நடத்துறத விட்டுட்டீங்களா? சுமார் பொதுநல சேவைன்றத சொல்றான். அரசியல் அனுபவங்கிறது கட்சிக்கு நிறைய மாமூல்லாம் கொடுத்துருக்கேன். குறுக்க பேசாத. டொனேஷன் கட்சிக்கு கொடுத்திருக்கேன்றது சொல்றான். நல்ல பையன். இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேட்டி சேலை குடம் அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். செத்து ஓட்டு கூட நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இருந்தாலும் அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொன்னதானே நமக்கு மரியாதையா இருக்கும்.
எல்லாம் நல்லதே நடக்கும். எப்ப நீங்க சொல்லிட்டீங்களோ அது வெற்றி தான். வரேன், நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையில புறப்படுறேன். வரேம்மா. சரி. டேய் ஐயா கல்ல விடு. பரவாயில்ல, இருக்கட்டும். அட நீங்க வரேன். டேய் அம்மா கும்பிட்டு வா. வரமா வாங்க. நானும் காலைல விழுந்திருப்பேன். அன்னைக்கு அந்த இட்லி கடை மேட்டர்ல இருந்து என்னால குனிய முடியல. வரேன். விளையாட போறீங்களா? எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். நீங்க அந்த டீமை வேணா வின் பண்ணலாம், ஆனா இந்த டீமை வின் பண்ண முடியாது. நாங்க பொம்பளைங்க கூட எல்லாம் விளையாடுறது இல்ல. பிரபாரா, என்ன இப்படி குடிய கெடுத்தியே? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குமா? ஏதோ ஆம்பளை பசங்க கேட்டறவங்க மாட்டேன்னு சொன்னோம்னா பரவாயில்ல, நம்ம அடிக்கடி ஜெயிக்கிறவங்க. ஆனா பொம்பளை பசங்க கேட்டறவங்க மாட்டேன்னு சொன்னோம்னா அது பிரஸ்டீஜ் இஷ்யூ. என்ன சொல்றீங்க மிஸ்டர்? கரெக்ட். பிரபா, கேட்டியா? நாளை பிறகு நீ வெராண்டால வந்தீனா அவ வராண்டா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஐயோ பிரபா, ப்ளீஸ் உண்மையை சொல்றேன். உனக்கே கேட்கல, எனக்கே கேட்கல, கெஞ்சி கேட்கிறேன். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். ஐயோ பெருசு சொல்லியா ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் ப்ளே. ஹலோ பிரபா, எப்படி பாருங்க? நான் நல்லா இருக்கேன் டாடி. நீங்க எப்படி இருக்கீங்க? இது பார், இந்த டாடி பேடின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, ஒழுங்கா தமிழ் அப்பான்னு கூப்பிடு, அப்பதான் பாசமா இருக்கு. சாரி டாடி. சாரிப்பா. என்னப்பா நீங்க போனே பண்ண மாட்டேன்றீங்க? போன் பண்ணி 2 நாள் ஆச்சு. அட உனக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியுமில்லப்பா. 2 நாளா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதுல்ல. இது பார், பக்கத்துல அம்மா நச்சரிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பேசு. பிரபா, எப்படி பாருக்க? நேத்து சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சியா? குளிச்சுட்டேமா. என்னங்க என்ன தேய்ச்சி குளிச்சதுக்கு இந்த சிரிப்பு சிரிக்கிறான்? அது சீகா கண்ணுல போட்டுதாமா, ராத்திரிலாம் ஒரே எரிச்சல். ஐயோ, கண்ணுல அரிப்பு. கண்ணுல விளக்கு என்ன போட்டு தூங்கு, சரியா போயிடும். அப்புறம் நீங்க பேசிட்டு எப்படி? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ல. சரி. போன கூட. பிரபா, காலைல சாப்பிட்டாப்பா? நான் சாப்பிட்டேன்ப்பா. ஐ லவ் யூ. அச்சி வாய் மூடு. என்னது சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு வாய் மூடுன்றா? மரியாதை குறையுது. அது பொண்ணுலப்பா, பையன் பாடே தலை தம்பி. அங்கிள், நான் தான் நல்ல தம்பி பேசுறேன். பிரபா கூட நல்ல தம்பி தான். பிரபா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஊருக்கு வந்தோடனே நான் வந்து உங்களை பாக்குறேன் அங்கிள். நான் ஆம்பளதான். பிரபாட்ட கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்காங்க. இருக்க வேண்டியதான்ப்பா. காலைல பேசுற, உடம்பு நல்லா பாத்துக்க. நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஒரு விசித்திரமான முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டு போட்ட அனைவரும் தேர்தலில் போட்டியிடாத அண்ணாச்சி என்பவரின் பெயரை ஒவ்வொரு ஓட்டு சீட்டிலும் முத்திரை குத்தி அனைத்து ஓட்டுகளும் செல்லாத ஓட்டுகள் ஆகிவிட்டன. எனவே அந்த தொகுதியில் போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் டெபாசிட் தொகையை இழந்தனர் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. நம்ம பழைய பகையெல்லாம் மறந்து வீட்டு வாசப்படி ஏறி நான் ஓட்டு கேட்டதுக்கு என்ன நீ அவமானப்படுத்திட்ட. நான் அவமானப்படுத்தினா? இங்க பார், எல்லா ஓட்டு சீட்லயும் அண்ணாச்சின்னு குத்தி எல்லா ஓட்டு சீட்டையும் செல்லாத ஓட்டு ஆக்கிட்டாங்க. காலவாணி பையல, நான் சிஎம் முன்னாடி போய் எப்படி அனுப்பேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அண்ணாச்சி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்களே. நான் என்ன பண்ண? எலெக்ஷன்ல நின்னு அத்தனை பேரும் இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போனது காரணமே நீங்க தான். உண்டா இல்லையா? ஓட்டு போடுறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு 4 தடவை யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்டமா இல்லையா? ஆமா கேட்டீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க, நல்லது பண்றவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு.
எங்களை பொறுத்தளவுல அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நல்லது பண்றது நீங்க தான் என்னாச்சு. அதனாலதான் உங்க பேரை குத்துறோம். உண்டா இல்லையா? ஏயா சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களை கவுத்துட்டியா? எந்த ஏரியா நீ? உன்னை பின்னிரு. முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன், அப்புறம் வந்து பின்னு. சரி. என் பவர் பவர் என்னன்னு தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க. உன் பவர் என்னங்கறத மோதி மோதி பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். அடி பாவி, மனம் விட்டு பேச போறேன்னு நினைச்சா லுங்கி சட்டையெல்லாம் கட்டி மூஞ்சி மேல எறியற. ஐயோ, எவனும் பார்க்க முன்னாடி கதவை சாத்திரணும். ஒருவேளை ஊருக்கு போறானா? அப்போ நாளை காலையில் வீடுறானா? என்னப்பா பிரபாகரா, பகல்ல பொண்ணுங்களை பார்த்தாலே வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறது, ராத்திரி ஆனா ஒரு பொண்ணையே ரூமுக்குள்ள கொண்டு வந்து படுக்க வைக்கிறது. விவகாரமான ஆளா இருப்பான் போல இருக்கே. இதற்கு பெயர் தான் ரூமுக்குள் பிகர் ஏத்துவது என்று சொல்வதோ? தம்பி, லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் வராங்க. அவங்க இவன் வர சொல்லிருக்கேன். என்ன மாதிரி உங்க ஹாஸ்டல் ஒரு பொண்ணு நீங்க படுத்துட்டு இருக்கா, கடிச்சு வைக்கிறது இல்லையா? வெரி சாரி பிரபாகர், இந்த பொண்ணுக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருக்கு. முந்தா நாள் கூட என் கூட வந்து படுத்துக்கிச்சு அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? இது எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டது தானே. இதெல்லாம் நீங்க பேசுறத வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு சரியா வந்துச்சு. கேர்ள்ஸ், பிரியாவை அழைச்சிட்டு போங்க. பிரியா, பிரியா, ஏய் பிரியா, பிரியா எந்திரடி. எந்திர வா வா. மெதுவா. மேடம், நாளைக்கு இங்க வந்து படுத்துற போது பத்திரமா ரூம்ல பூட்டி வைங்க. கொஞ்சம் லெஃப்ட். ஸ்மைல். இந்த நாட்டுடைய சட்டத்தையும் ஒழுங்கையும் என்னுடைய 2 கண்களா மதிச்சு பாதுகாப்பேன். நான் மதிக்கிற இந்த சட்டத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களை எதிர்த்து போராடுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு, பந்த பாசம், இது அத்தனைக்கு மேல நான் படிச்ச சட்டத்துக்கு தான் என்னைக்குமே முதலிடம் கொடுப்பேன்னு உறுதி அளிக்கிறேன். தம்பி, இந்த அண்ணாச்சி நம்ம ஊருக்கு வந்த நாளதான் நம்ம ஊருக்காரனுங்க வருஷா வருஷம் திருவிழா மாதிரி கொண்டாடுறானுங்க. நாளைக்கு தான் அந்த நாளு. தங்கபாண்டியா, நீ தோத்ததுக்கும் நான் அவமானப்பட்டதுக்கும் காரணம் அந்த அண்ணாச்சி அவங்க ஆளுங்க தான். நாளைக்கு ஆம்பளை பொம்பளையில இருந்து குழந்தை குட்டிங்க வரைக்கும் அத்தனை பேரும் கொண்டாட்டம் போடுவாங்க. அந்த கூட்டமே அழிஞ்சு சாகணும். என்ன சொல்றீங்க? ரீட்டா, தம்பி, சேவலத்தை நான் இப்படி கொண்டுட்டியப்பா. இந்த நாய் துடி துடிச்சு செத்த மாதிரி அந்த நாய்களும் துடி துடிச்சு சாகணும். போய் உன் கணக்க தீர்த்து போ. வணக்கம்மா, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. வணக்கம். அண்ணாச்சி, 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 விருந்து சாப்பிட்டோம்னா மயங்கி விழுந்துட்டாங்க. உயிருக்கு போராடி இருக்காங்க. உடனே வாங்க அண்ணாச்சி.
அண்ணாச்சி அந்த தங்க பாண்டியங்களை எல்லாம் கட்டி போட்டுட்டு சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா அண்ணாச்சி. ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஆமா அண்ணாச்சி, அவன் சாகணும், அவனை நீங்க தான் கொல்லணும். அண்ணாச்சி தனியா போறீங்க? அக்கிரமம் பண்ண போறவனுக்கு அடியாட்கள் தேவை. நியாயத்துக்காக போராடுறவன் தன்னை வச்சேப்பா. நீங்க வழி விடுங்க. என்னப்பா ஒரு போன் கூட பண்ணாம என்ன திடீர்னு வந்து நிக்கிற? உங்களுக்கு எல்லாம் பிளசன்ட் ஷாக்கா இருக்கட்டும் தான் சொல்லாம வந்தேன். ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய ஷாக்கெல்லாம் எனக்காக இங்க காத்துட்டு இருக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு. சரி வா அப்பாவே பார்க்கலாம். இனிமேதான் அப்பா பார்க்கணுமா? பார்த்துட்டு ஒரு புள்ள அப்பாவை எந்த கோலத்துல பார்க்க கூடாதோ அந்த கோலத்திலே பார்த்துட்டேன். என்னது நடுரோட்ல உங்க புருஷன் சாதாரண ஒருத்தர் வெட்டி கொண்டுட்டு ரத்த கரையோட சட்டை கழட்டி போடுவாரு. அது ஏதோ சேர்த்து கரப்பட்ட மாதிரி உட்காந்து தோச்சிட்டு இருப்பீங்க. பிரபா நீ நினைக்கிற மாதிரி அப்பா கெட்டவர் இல்ல. இவ்வளவு நானும் அவர் மகன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு பிள்ளைய பிறந்த பாக்கியமா நினைச்சு என் கூட படிச்ச ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு நாள் அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளவு கீழ்த்தரமான மனுஷன். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் பிள்ளையா பிறந்ததை கேவலமா நினைக்கிறேன், அசிங்கமா நினைக்கிறேன். இந்த வீட்டுல நான் இருக்கிறத விட சாவதே மேல். பிரபா நான் உனக்கு எல்லாமே விவரமா சொல்றேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என் வேலையை கிளப்பாதீங்க. என்ன விடுங்கம்மா. பிரபா 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 ஹலோ. எப்ப வந்தீங்க? நைட் கோவில தான் வந்தேன். மீட் மை மதர். வணக்கம். ஐ அம் மை ஃாதர். ஹலோ சார். அப்பா நான் உங்களுக்கு சொல்லல மிஸ்டர் பிரபாகர். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். தேங்க் யூங்க.
சாப்பிடுங்க. லாயரா வந்துட்டீங்க. உங்க படிப்பை வச்சு இந்த நாட்டுக்கு என்ன செய்யலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க. பிரபா, நீங்க பேசிட்டீங்க, நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடுறேன். நாட்டுல நீதி நியாயத்தை காப்பாத்துறதுக்கு பெரிய அளவுல இளைஞர்கள் வரும்னு எதிர்பார்க்கிறேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நிச்சயமா நாம எதிர்பாராத கோணங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய அடைஞ்சல்கள் வரும். ஆனா மனசை தளர விடக்கூடாது, உறுதியா போராடணும். நானும் அந்த முடிவோட தான் இருக்கேன். தட்ஸ் குட். பிரபா, நான் ரெடி, போலாமா? Then we'll நைஸ் மீட்டிங் யூ. போலாம். பை டாட். ஓகே. என்ன ஆசீர்வதிங்கம்மா. எதுக்கு? முதல்ல கேஸ்ல ஆஜராக போறேன். அதுல ஜெயிக்கணும்னு ஆசீர்வதிங்கம்மா. இந்த கேஸ்ல நீ வாதாட வேண்டாம். ஏன்? உங்க புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு பயப்படுறீங்களா? என் புள்ள முதல்ல வாதாடுற கேஸ்ல ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா இந்த கேஸ்ல நீ தோத்து போயிடுவேடா கண்ணா. ஜெயிக்கிறேனா இல்லையான்னு பார்க்க தானே போறீங்க. நியாயமும் தர்மமும் அவர் பக்கம் இருக்கிற வரைக்கும் நீ இல்ல, உன்னை விட கொம்பாதி கொம்ம வந்தாலும் அவரை ஜெயிக்க முடியாது. உன்னால முடிஞ்சது பாத்துக்க.